மகாபலிபுரம் அருகே திருவிடந்தையில் பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பாமக சார்பில் சித்திரை மாநாடு மாமல்லபுரி அடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இன்று நடைபெறுவது. இதற்கு 100 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாநாட்டில் வருகை செல்கின்றனர். இதற்காக 180 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ள தலைவர்கள் மேடைக்கு எதிரே அனைத்து பகுதியிலும் நிகழ்ச்சிக்கான 3 வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல 40க்கு 20 உயரத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்இ திரைகள் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 ஆம்புலன்ஸ்கள் இந்த பகுதியில் வரவழைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் வன்னியர் சங்கம் உருவானது தற்போது வரையிலான வரலாற்று தொகுப்பு புகைப்பட காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. அதே போல மாநாட்டுக்கு வருபவர்களின் வசதியாக 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் குளிர் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6:10 மணி அளவில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மாநாட்டு திடலுக்கு வர உள்ளார். புஷ்பவனம் குப்புசாமியின் இசை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து வள்ளல் தியாகிகள் என்ற குறும்படமும் ஒளிபரப்பப்பட உள்ளது. அப்போது மேடையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 20 பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க கொடியை ராமதாஸ் ஏற்றி வைக்க உள்ளார். அதே போன்று ராமதாஸ் குறித்த வரலாற்று குறும்படமும் இந்த மாநாட்டில் செய்யப்பட உள்ளது. மாநாட்டில் தமிழ்நாட்டில் சாதிவாரி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் மதுவிலக்கு உள்ளிட்டவைகள் குறித்து வலியுறுத்தப்பட இருக்கிறது. பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ளன. மாநாட்டின் நிறைவாக டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் நிகழ்த்துவார்கள். அப்போது அடுத்த அரசியல் நகர்வுகள் மற்றும் கூட்டணி குறித்து எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் 1500 ட்ரோன்களை ஒரே இடத்தில் பறக்கவிட்டு ட்ரோன் ஷோவும் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. இதில் இடஒதுக்கீடு போராளிகள் திரௌபதி, கார்த்தி குரு, ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் படங்கள் இடம்பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரத்தில் இன்று வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா பலத பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளனர். இந்த மாநாட்டிற்கு தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் வருகை தந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் வருகை தர உள்ளார். சிறப்பாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.